தாவேகாவை மதிமுக ஆதரிக்குமா என்ற கேள்விக்கு மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பதிலளித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டு விட்டோம் என்று துரை வைகோ வருத்தமாக தெரிவித்திருந்தார். திமுக சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவை ஆதரிக்கும் சூழல் இப்போது இல்லை என்றிருக்கிறார் துரை வைகோ. நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் மக்கள் பொறுத்தவரைக்கும், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் அவர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதுல தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ அங்க தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துல 1 வருஷம் நம்ம கண்டிப்பா நம்ம டைம் கொடுத்தாகணும். எங்களுடைய இப்ப நிறைவேறி நீங்க சொல்றீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு. நீங்க நாங்க இது தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில, ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும். அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லணும். தாவேகாவை மதிமுக ஆதரிக்குமா என்ற கேள்விக்கு மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பதிலளித்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக இம்முறை திமுக சின்னத்தில் போட்டியிட்டோம், அதனால் தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கும் சூழல் இல்லை. ஜூன் 27ஆம் தேதி கட்சியின் நிர்வாகிகள் குழு கூடி இது குறித்து முடிவெடுக்கும் என்றிருக்கிறார் துரை வைகோ.